ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உரைநடையின் அணிநலன்கள். இது 10ஆம் வகுப்பில் இயல் 1ல் இருக்குது. அதாவது இந்த லெசனுக்கு முன்னாடி முன்னுரை மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்னென்னா, சங்க இலக்கியம் பாட்டனார் தோப்பு, இடைக்கால இலக்கியம் தந்தையார் தோட்டம், இக்கால இலக்கியம் நம் பூங்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி வர்ணிச்சிருப்பாங்க அப்படின்னா, தோப்பு ஈந்த பயன்களையும் தோட்டம் தந்த நயங்களையும் பூங்காவின் அழகினையும் ஒன்று சேர்த்து உரைநடையின் அணிநலன்களாக இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாடத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாடத்தில் உரையாடல், இதில் என்னென்னா உரையாடல் மாதிரி தான் லெசன் இருக்கும். உரையாடலை யார் கலந்துக்குவாங்க அப்படின்னா, இணையத்தமிழன், சங்கப்புலவர் 2 பேர் கலந்துக்குவாங்க. அதாவது ஒரு இயற்கையான சூழ்நிலையில் சங்கப்புலவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, எழுத்தாணி கொண்டு எழுதிட்டுருப்பார். அப்போ கால இயந்திரம் புலவருக்கு பக்கத்தில் ஒரு கால இயந்திரம் இறங்கும். அதுலேருந்து ஒரு மனிதன் இறங்குவான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சங்கப்புலவர்கிட்ட கைக்குலுக்கி நான் தான் இணையத்தமிழன் அப்படின்னு சொல்லுவான். இணையத்தமிழனா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்லுவார் சங்கப்புலவர்னா, உங்களோட வருகையும் உங்களோட இயந்திரத்தையும், அதாவது கால இயந்திரம் டைம் மிஷினில் சங்கப்புலவர் மீட் பண்ணுவான். உங்களோட வருகையும் உங்களோட இயந்திரத்தையும் என்னோட நண்பர் குன்றக்கிளார் பார்த்தார்னா இதை வச்சு ஒரு ஆசிரியப்பாகவே எழுதிடுவார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார் சங்கப்புலவர் இணையத்தமிழன்ட்ட சொல்லுவார். இணையத்தமிழன் என்ன சொல்லுவார்னா, ஓகே, நான் அவரை இன்னொரு முறை வரும்போது நான் அவரை மீட் பண்ணுறேன். இப்போ எனக்கு டைம் 1 மணி நேரம் தான் இருக்குது. அதனால் நான் உங்ககிட்ட இலக்கியங்களை பேச விரும்புகிறேன். அந்த 1 மணி நேரத்தில் உங்கள்கிட்ட நான் இலக்கியங்களை பேச விரும்புகிறேன்னு சொல்லிட்டு இணையத்தமிழன் சங்கப்புலவர்கிட்ட சொல்லுவார். அப்போ இவர் உடனே சொல்லுவார், அப்போனா நீங்கள் கபிலரோட குறிஞ்சி பாட்டை பற்றியா இல்லை எங்களோட தனி பாடல்களை பற்றியா அப்படின்னு சொல்லி கேட்பார். நான் இலக்கியங்களை பற்றி பேச விரும்புகிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அறிஞர்களை, அதாவது ஒவ்வொரு புலவர்களை பற்றியும் அவங்க இயற்றின நூல்களை பற்றியும் 2 பேரும் உரையாடிக்குவாங்க. ஸோ அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன அதை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எல்லாமே யார் என்னென்ன நூல் எழுதினாங்க, அது என்னென்ன பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா, தமிழ் இலக்கியம் எப்படி இருந்ததுன்னு ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. தமிழ் இலக்கியம் அரை இலக்கியமாகி காப்பியங்களாக, அப்புறம் சிற்றிலக்கியமாகி சந்த கவிதைகளாக, அதுக்கப்புறம் அந்த புது கவிதை இப்போது நவீன கவிதைகளாக நிற்குது அப்படின்னு சொல்லி இணையத்தமிழன் சொல்லுவார். அதுக்கப்புறம் என்னென்னா, இதில் உரைநடையின் வளர்ச்சி அதிகமானது. இது சிறுகதை, கட்டுரை, புதினம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட வளர்ச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, அதாவது அவங்க காலத்துக்கு அப்புறம் வந்தது. அதுக்கப்புறம் நம்ம உரைநடைனா தொல்காப்பியர் கூறுவாரையாது அப்படின்னு சொல்லிட்டு சங்கப்புலவர் கேட்பார். அப்போ இணையத்தமிழன் சொல்வார் என்னென்னா, ஆமாம், நம்ம பேசுனா அது உரையாடல், அதையே நம்ம எழுதினோம்னா அது உரைநடை அப்படின்னு சொல்லிட்டு இணையத்தமிழன் சொல்லுவார். அதை எங்கள் காலத்தில் இலக்கிய வடிவில், அதாவது உரைநடையை அதிகம் இலக்கிய வடிவத்தில் எழுதியிருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யாரை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னா, இணையத்தமிழன் சொல்லுவார். அதாவது குறிஞ்சி நான் பார்த்தசாரதியோட பாடலை ஓமை, அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவார். அது என்ன பாடலுங்கிறத பார்ப்போம். குறிஞ்சி மலர் இதில் யார் எழுதுனதுன்னு கேட்டால் நான் பார்த்தசாரதி. இந்த பாடல் எதுக்கு சொல்லுவார் அப்படின்னா, மொழியை ஓமை தான் மொழியை ஏற்ற மிகச்சிறந்த கருவினா அது ஓமை தான். ஸோ அதை வச்சு உங்கள் காலத்தில் யாரும் பாடியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறப்ப இவரோட பாடலை எடுத்துக்காட்டாக சங்கத்தமிழன் சொல்லுவார். அது என்ன பாடல்னா சொல்கிறேன். திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் பாடியிருப்பா? நான் பார்த்தசாரதி குறிஞ்சி மலருங்கிற இதழில் பாடியிருப்பார். குறிஞ்சி மலருங்கிற நூலில் பாடியிருப்பார். அதை என்ன சொல்லுவார் இணையத்தமிழன் சங்கப்புலவர்கிட்ட சொல்லுவார். உடனே அவர் அருமையாக இருக்குது ஊமை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்புறம் 1000 ஆண்டுக்கு அப்புறம் பின்னாடி தண்டிங்கிறவர் என்ன சொல்லுவார், என்ன ஒரு உருவகத்தை பற்றி சொல்லியிருப்பார். அதாவது அவங்க காலத்தில் ஊமை பெருசாக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு பாடின பாடல் ஃபஸ்ட்டு நான் பார்த்த சாரதியோட குறிஞ்சி மலங்கிற பாடல் சொல்லிடுவார். அதுக்கப்புறம் உருவகத்தை பற்றி தண்டிங்கிறவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத சொல்லுவார். என்னென்னா, ஊமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றன மாட்டின் அது உருவகமாகும் அப்படின்னு சொன்னது யார்? தண்டி. ஸோ இதில் கொஸ்டின் வரும்.
அதாவது நான் பார்த்த சாரதி வந்து எந்த நூல் இயற்றினார் வரும். அதுக்கப்புறம் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திருப்பரங்குன்றம் அழகை வந்து அதில் இருக்கிற 2 கண்மாய்கள் அந்த மாதிரி பாடல் வந்தாலே அது யாரோட பாடல்? நான் பார்த்த சாரதியோடது. அந்த பாடல் வந்து எந்த நூலில் இருந்து நூல் அப்படின்னு கேட்டால் குறிஞ்சி மலர். அதனால தான் நான் அந்த பாடலை உங்களுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து தண்டி வந்து எதை வந்து சொல்லுவார்? உருவகத்தை வந்து சொல்லியிருப்பார். என்ன? உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்த ஒன்றென மாட்டின் அது உருவகம் அப்படின்னு சொல்லியிருப்பார். உருவகம்னா என்ன? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கயல் போன்ற விழி அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த இதில் வந்து கயல்ங்கிறது தான் உவமை. அதாவது விழிங்கிறது அந்த உறுப்பை குறிச்சா அதை வந்து நம்ம உருவகம் சொல்லுவோம். அப்போ கயல் போன்ற விழி, அப்போ அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க? உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்த ஒன்றன் மாட்டின் அதை தான் என்னன்னு சொல்லுவோம்? உருவகம்னு சொல்லுவோம். அப்படின்னு சொல்கிறது யாருன்னா தண்டி. அதுக்கப்புறம் வந்து யாருன்னா உரைநடை, அதாவது அண்ணாவோட ஒரு உரைநடையில் உள்ள ஒரு இதை வந்து சொல்லுவாங்க. அது என்னன்னா, இவரோட களம்பக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று அப்படின்னு சொல்லிட்டு யார்? அண்ணா வந்து உரைநடை எழுதியிருப்பார். அதை வந்து யார்? சங்கப்புலவர்கிட்ட பெருமையாக சொல்லுவார் இணையத்தமிழன். அது என்ன பாடல்னா, களம்பக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது. இது வந்து யார் எழுதுதுன்னு கேட்டால் அண்ணா. இதில் உரைநடை பகுதி அது கேட்க மாட்டாங்க, இது கேட்பாங்க. இந்த வரிகள் வந்து யாரோடையதுன்னு கேட்டால் அண்ணாவோட வரிகள். களம்பக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு தான் கிடைத்து விட்டது மகிழ்ந்தாய் அப்படின்னு சொல்லிட்ட வரிகளை கொடுத்து இது யாரோடதுன்னு கேட்டால் அண்ணா. அதுக்கப்புறம் வந்து அதாவது வந்து என்னென்னா, நாங்கள் வந்து ஊமைகளை வந்து நிறையா, அதாவது ஊமைகளை வந்து நாங்கள் பிற்காலத்தில் வந்து நிறையா பேர்களில் குறிப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவார். அதில் ஒன்று வந்து எடுத்துக்காட்டு ஓமையனை வந்து இப்போ சொல்லியிருப்பார். ஓம உருவு மறைந்து வந்தால் அதை வந்து நாங்கள் எடுத்துக்காட்டு ஓமையனின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ஒரு திருக்குறளை வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. புறந்தூய்மை நீரால் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். அதாவது நம்ம நீர்னால் குளிக்கிறதுனால நம்மளோட புற தூய்மை வந்து அழகுப்படும். அதே வந்து வாய்மை, நம்ம பேசுகிற உண்மையால் நம்மளோட அகம் வந்து அகத்தில் வந்து நமக்கு என்ன இருக்கும்? அழகு ஏற்படும். ஸோ இதில் வந்து ஓம உருவு வந்து மறைந்து வரும். அது போன்ற, அதாவது வந்து இதில் போன்ற இல்லை இது போல் அப்படின்னு சொல்கிற வேர்டு இருக்காது, ஓம உருவு இருக்காது. அந்த மாதிரி மறைந்து வர்றதான் என்னன்னு சொல்லுவோம்? எடுத்துக்காட்டு ஓமையனின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நாங்கள் உரைநடையில் பயன்படுத்தும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இணை ஒப்பு. அதாவது இந்த புத்தகம் பாருங்க, எடுத்துக்காட்டு ஓமையனில் இதை பயன்படுத்தும் போது இணை ஒப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதை ஓம உருவை வந்து மறைந்து வர்ற எடுத்துக்காட்டு ஓமையனியை வந்து நம்ம உரைநடையில் செயலில் மட்டும் இல்லை, உரைநடையிலையும் பயன்படுத்துவோம். அதை என்னன்னு சொல்லுவோம்? இணை ஒப்பு. கேட்கலாம் கொஸ்டின். எடுத்துக்காட்டு ஓமையனியை வந்து உரைநடையில் பயன்படுத்துவதில் குறிப்பிடுவது என்னன்னு கேட்டால் இணை ஒப்பு. அதுக்கப்புறம் வந்து மலையும் புயலுங்கிற நூலில் வந்து யார் எழுதுனதுன்னா வா. ராமசாமி. இவரோட வரிகள் கொடுத்துருப்பாங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை. இதெல்லாம் வந்து யாரோடது? இந்த மாதிரி வர்ற சென்டென்ஸ் எல்லாம் யாரோடதுன்னா வா. ராமசாமியோடது. இதை எந்த நூல்லேருந்து எடுத்திருக்காங்க? மலையும் புயலுங்கிற நூல். அடுத்து வந்து அக்ரிணை பொருளையும் உயர்திணையாக கற்பனை செய்வது. அதாவது வந்து அந்த காலத்தில் வந்து என்னென்னா, ஞாயிறு திங்கள்லாம் வந்து அதுக்கிட்ட அது வந்து பேசுகிற மாதிரி இயற்கையாக உள்ள பொருள்லாம் வந்து உயர்திணை பொருள் மாதிரி வந்து பேசுகிற மாதிரியும் எழுதுகிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க? அதாவது வந்து கவிதைகள்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் காலத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். அப்போ என்ன சொல்லுவாங்க? எங்கள் காலத்துலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்காவோட வரிகளை வந்து சொல்லுவார். அது என்னன்னு பார்ப்போம். சோலையில் புகுவேன், மரங்கள் கூப்பிடும், விருந்து வைக்கும், ஆலமர நிழலில் அமர்வேன், ஆள் என விருதைப்பார், அந்த அரசுக்கு இது உண்டா? என்னும் அரசு கண்ணீர்படும், யான் விழுதின்றி வானுற ஓங்கி நிற்கிறேன், என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள், கான் என்னும் வேம்பு என் நெல்லில் நலம் செய்யும், என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வா என்னும், அத்தி நாகை விழா மா வில்வம் முதலிய மரங்கள் விழியாமல் இருக்குமோ? சிந்தனைகள் அவைகளின் நுட்பங்கள் விளங்கும், மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது ஏறுவேன், ஒரு இடத்தில் அமர்வேன், மேலும் கீழும் பார்ப்பேன், சுற்றும் முற்றும் பார்ப்பேன், மனம் அமைதியிடும்,
அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார், தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் எழுதியிருப்பார். இது எதுக்கு எடுத்துக்காட்டுன்னா, அக்ரிணி பொருளை என்ன பண்ணுறாங்க, மரம் பேசுகிற மாதிரியும் மலை அவர்கிட்ட பேசுகிற மாதிரியும் அக்ரிணி பொருளை உயர்தனையாக கற்பனை செய்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இலக்கணை. அக்ரிணி பொருளை வந்து உயர்தனையாக கற்பனை செய்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், இலக்கணை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து மோனையும் எதுகையும் வந்து செயலில் வந்து பயன்படுத்தியிருக்கோம். நீங்கள் வந்து உரைநடையில் இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம், உரைநடையில் பயன்படுத்தியிருக்கோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். அது யாரோடதுன்னா ராபி சேதுபிள்ளையோட எழுத்துக்களை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பார் வரிகளை. என்னென்னா, தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ் நாட்டில். அதாவது நமக்கு எதுகை மோனைனாலே என்னென்னு தெரியும், மோனைனா முதல் எழுத்து ஒன்றி இருக்கும், எதுகைனா இரண்டாவது எழுத்துக்கள் ஒன்றி இருக்கும். அதை வந்து என்னது நம்ம செயலில் முன்னாடி பயன்படுத்திட்டு வந்தோம், இப்போ நம்ம வந்து உரைநடையிலையும் பயன்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு சொல்லின் செல்வர் ராபி சேதுபிள்ளை தமிழின்முங்கிற நூலில் எழுதியிருக்கிறத வந்து எடுத்துக்காட்டாக சொல்லியிருப்பாங்க. அடுத்து அது வந்து உங்களுக்கு அந்த எதுகை முறையை பார்த்தாலே இதை வந்து தமிழின்பத்தில் ராபி சேதுபிள்ளையோட பாடல்ங்கிறது தெரிஞ்சிடும். தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ் நாட்டில் திருக்குற்றாலம். இந்த பாடல் வந்து யாரோடதுன்னா ராபி சேதுபிள்ளையோடது. அதுக்கப்புறம் வந்து நாட்டுப்பட்டு கற்றை, அது வந்து யாருன்னா வரதராஜனோடது. அது என்னன்னா, இவர் வந்து சொல்லையும் வந்து கருத்தையும் திரும்ப திரும்ப சொல்கிறது வந்து உண்டு. கருத்துக்கு அழுத்தம் தர நீங்கள் எப்படி உத்திகளை பயன்படுத்துவீங்கன்னு சங்க தமிழர் கேட்கும்போது, கருத்துக்களை வந்து சொல்லையும் கருத்தையும் நாங்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் அதாவது வந்து என்னென்னா, உரைநடை அழகு செய்ய அளவான சொற்களையும் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரதராஜனோட ஒரு வரிகளை வந்து சொல்லியிருப்பார். வாழ்க்கை நடத்துவதற்கு பொருட்கள் பல வேண்டும், அரிசி காய் கனி முதலியவை வேண்டும், உடை வீடு முதலியவை வேண்டும், காசும் காகித நோட்டும் வேண்டும், இன்னும் பல வேண்டும், இவற்றை ஆளும் அறிவு வேண்டும் என்று எழுதியிருப்பார். ஸோ இது வந்து யாரோட வரிகள், இது வந்து ஒரு டைம் படிக்கும் போதே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது, சிம்பிளாக இருக்குது. ஸோ இது வந்து யாரோடதுன்னா வரதராஜனோடது. இது எந்த கட்டுரையிலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா நாட்டுப்பற்று. அடுத்து வந்து என்னென்னா, இதில் வந்து முரண்படு மெய்மை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, படிப்பவருக்கு வந்து முரண்படுற மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து உண்மையில் இருக்காது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், முரண்படாத மெய்மையை முரண்படு மெய்மைன்னு சொல்லுவோம். படிக்கும் போது நமக்கு அது எதிர்மறையாக தோணும், ஆனால் நமக்கு அதில் இருக்கிற சொல் வந்து உண்மையான சொல். அதை வந்து முரண்படு மெய்மை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் முரண்பட்ட சொற்களை வந்து சேர்த்து எழுதுறது என்னென்னா கலப்பில்லாத பொய். அது வந்து சொல் முரண் அப்படின்னு சொல்லுவோம். கலப்பில்லாத பொய் சொல் முரண். முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுறது என்னது, கலப்பில்லாத பொய். அது வந்து சொல் முரண் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எதிரும் புதிருமான முரண்பட கருத்துக்களை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எதிரினை இசைவு. எதிரும் புதிரான முரண்பட கருத்துக்களை என்னன்னு சொல்லுவோம்னா எதிரினை இசைவுன்னு சொல்லுவோம். இப்போ முரண்படாத மெய்மை என்னன்னு சொல்லுவோம், முரண்படு மெய்மை. முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுனா அது என்னன்னு சொல்லுவோம், சொல் முரண். எதிரும் புதிருமான முரண்பட கருத்துக்களை என்ன சொல்லுவோம், எதிரினை இசைவுன்னு சொல்லுவோம். அதுக்கு பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க. எதிரினை இசைவு யாரோடதுன்னா ஜீவானந்தத்தோட வரிகளை கொடுத்துருப்பாங்க. குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் ஒரு பக்கம், அதாவது ஆப்போசிட்டாக வரும். பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புலி சோப்புக்காரர்கள் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, மெலிந்த எலும்பு கூடுகள் ஒரு பக்கம், பருத்த தொந்திகள் ஒரு பக்கம். அதாவது அந்த வேர்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எதிரும் புதிருமா இருக்குது. ஸோ இது யாரோடதுன்னா ஜீவானந்தம் அவரோட வரிகள். ஸோ இது வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு, எதிரினை இசைவுக்கு எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் வந்து யாரோடதுன்னா இதுக்கப்புறம் வந்து 2 இது இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். அதாவது யாருன்னா அறிஞர் அண்ணா வந்து பெரியாரை பற்றி ஒரு பாடல் சொல்லியிருப்பாரு. அது என்ன பாடல் அப்படின்னா, பேசாத அதாவது இது எதுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, விடை தர வேண்டிய தேவை இல்லாமல் கேள்வியிலே பதில் இருக்கும். எங்கள் காலத்தில் விடை தர வேண்டிய அதாவது அவசியம் இல்லாமல் கேள்வியிலே வந்து பதிலே வச்சுருப்போம், அப்படியெல்லாம் இப்போ எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணாவோட பாடலை சங்கப்புலவர்கிட்ட சொல்லுவார் இளையதமிழன். அது என்னென்னா, பேசாத நாள் உண்டா, அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா, எதை கண்டு அவர் திகைத்தார், எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது, எனவேதான் பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் அப்படின்னு யார் சொல்கிறா, அண்ணா வந்து பெரியாரை பற்றி சொல்கிறாரு. ஸோ இது எதுக்குன்னா, விடையிலேயே வந்து நமக்கு வந்து கேள்வியிலே விடை இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த வரிகள். யாரோடது, அறிஞர் அண்ணாவோட வரிகள். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து என்னென்னா,
அதாவது அடுத்தடுத்து வைக்கும் கருத்தை வந்து அடுத்தடுத்து வைக்கிற முறையில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு. யாருன்னா பாரதியாரோட பாடலை சொல்லியிருப்பார். இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மை தான் என் நன்மை, இந்தியா தான் என் இளமையின் மெத்தை, என் யவனத்தின் நந்தவனம் என என் கிழக்காலத்தின் காசி என்று பாரதி என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட நாட்டை உயர்த்தி சொல்லியிருப்பாரு. இது எதுக்குன்னா அடுத்த சொல்லையோ கருத்தையோ அடுத்தடுத்து வைக்கும் முறையில் உள்ள சிறப்பு. திரும்ப திரும்ப என்ன இந்தியாவை பற்றி சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்து அதே கருத்தை சொல்கிறது தான் வந்து என்னது இந்த கவிதையோட சிறப்பு. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா பாரதியார். இந்த பாடலில் உள்ள எல்லா பாடல்களும் பார்த்துட்டோம், யார் இதை எழுதுனாங்கன்னு பார்த்துட்டோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு கின்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறையா வரலாம். ஏன்னா இப்போ குறிஞ்சி மலர் யாரோடதுன்னு கேட்கலாம், நான் பார்த்தசாரதி. அப்படி இல்லை அப்படின்னா அந்த பாடல் வரிகளை கொடுத்து இது யாரோட பாடல்கள்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு டைம் இதை பார்த்துக்கிட்டு ஷார்ட்கட் அப்போ திருப்பரங்குன்றம் அழகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 தன்மைகள் ஞாபகம் வந்துட்டாலே அது எந்த இதழ் ஞாபகம் வந்துடணும், குறிஞ்சி மலர், எழுதினவர் பார்த்தசாரதி அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். ஏன்னா இப்போ குரூப் 4க்கு வந்து 100 மார்க் வந்து தமிழ். ஸோ அதை வந்து நல்லா எல்லாமே படிச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் உருவகம்னாலே நமக்கு என்ன தண்டை ஞாபகம் வந்துடணும், அந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வந்துடணும். அப்புறம் உரைநடை அண்ணா. ஸோ இதை ஒரு வாட்டி நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே ஈஸியாக இருக்கும். அந்த ராமசாமிங்கிறது என்ன நூல் எழுதியிருப்பார், மலையும் புயலும், இதெல்லாம் வந்து முக்கியமானது. யார் என்ன நூல் எழுதினாங்க, அந்த நூலோட ஆசிரியர், அவரோட பாடல், சும்மா ஒரு டைம் பார்த்துட்டாலே இவர் இந்த பாடல் எழுதியிருக்காருங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நூலாசிரியரை பற்றி பார்ப்போம். இப்போ பார்க்க போகிறது வந்து நூலாசிரியர். இந்த நூலை எழுதினது யாருன்னு பார்க்க போகிறோம். யாருன்னா மா. ராமலிங்கம் என்கிற எழில் முதல்வன் தான் வந்து இந்த நூலை எழுதியிருப்பார். இவர் எழுதின நூல் என்னன்னா புதிய உரைநடை. இதில் வந்து உரைநடையின் அணிநலன்கிற ஒரு கட்டுரையோட சுருக்கத்தை தான் நம்ம வந்து உரையாடல், அதாவது இணையத்தமிழன் புலவர் பேசிக்கிட்ட உரையாடலாக இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அதுக்கப்புறம் இவர் எங்கே பேராசிரியராக வேலை பார்ப்பார் அப்படின்னா, இவர் மாநில கல்லூரி, இந்த கல்லூரியில் தான் பயில்வார். இதிலே வந்து பேராசிரியராக வேலை பார்ப்பார். தமிழ் துறை தலைவராக எங்கே ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, குடந்தை அரசு ஆடவர் கல்லூரியில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம். அதுக்கப்புறம் இவர் எதில் வந்து வல்லவன் பார்த்தோம்னா, மரபு கவிதை புது கவிதை படைப்பதில் வந்து வல்லவர். யார்? எழில் முதல்வன். அதுக்கப்புறம் இவரோட நூல்கள் பார்த்தோம்னா, இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய், இதெல்லாம் வந்து இவரோட நூல்கள். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த நூல்கள் ஏதாவது ஒன்று கொடுத்து இது யாரோட நூல்கள்னு கேட்டால் நமக்கு தெரியணும், எழில் முதல்வன்கிறது. அப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. யாதுமாகி நின்றாய், எங்கெங்கு காணினும், இனிக்கும் நினைவுகள் அப்படிங்கிறது யாரோடதுன்னா எழில் முதல்வனோட நூல்கள். இவர் வந்து சாகித்ய அகாடமி வந்து எந்த நூலுக்கு பெற்றார்னா, புதிய உரைநடைங்கிற நூலுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது பெறாரு. ஏன்னா இந்த நூல்லேருந்து ஒரு கட்டுரையோட சுருக்கத்தை தான் நம்ம பாடமாக கொடுத்துருந்தாங்க, நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து இந்த பாடத்துலேயே வந்து ஒரு பாக்ஸில் வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா, திருவள்ளுவர் வந்து முதல் தமிழ் கணினி, அதாவது திருவள்ளுவங்கிற பேரில் திருக்குறளை ஏற்றின திருவள்ளுவரோட பேரில் தான் வந்து முதல் தமிழ் கணினி உருவாக்கியிருப்பாங்க. அது எந்த ஆண்டுனா 1983ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில். இது யார் உருவாக்குனது அப்படின்னா, டிசிஎம் டேட்டா ப்ரொடக்டக்ஸ். இது வந்து ஒரு தனியார் நிறுவனம் இதை வந்து உருவாக்கும். இதில் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் மொழியிலே வந்து உள்ளீடு செய்யலாம், வெளியிட வந்து நியூஸையும் வந்து தமிழ்லேயே பெறலாம். இது வந்து எந்தனா தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலேயுமே வந்து செயல்படுத்தலாம் இந்த கணினியை. அதாவது தமிழில் வந்து உள்ளீடு வந்து தமிழ்லேயே செய்து வெளியிடையும் வந்து தமிழ்லேயே பெறலாம். இது வந்து 2 லாங்குவேஜ் யூஸ் ஆகும், தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா, சென்னை தேனாம்பேட்டையிலேருந்து புள்ளி விவரத்துறை ஆஃபீஸ், அந்த அலுவலகத்திலேருந்து எங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் தலைமைச் செயலகத்துக்கு வந்து என்ன பண்ணுவோம், கோப்புகளையும் செய்திகளை, கோப்புகள்னால் ஃபைல்ஸையும் நியூஸையும் வந்து ஷேர் பண்ணிக்க முதல்ல பயன்படுத்தப்பட்ட கணினி எது? தமிழ் மொழியில் முதல் தமிழ் கணினி. அதனால தான் இதை என்ன சொல்லுவாங்க, முதல் நேர்வழி கணினி யாருன்னா திருவள்ளுவரே அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த கணினியோட பேர் திருவள்ளுவர். ஸோ முதல் நேர்வழி கணினி திருவள்ளுவரே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது முக்கியம் தான், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, அதில் என்னென்ன வந்து உரைநடை, அந்த வரிகள் எந்த ஆசிரியரோடது, அது எந்த நூல்லேருந்து அந்த வரிகள் வந்து எடுக்கப்பட்டது, அதுதான் முக்கியம் அதில். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு படித்தாலே இந்த லெசன் ஈஸி தான்.
பார்க்கும்போது நிறையா வரிகள்லாம் இருக்க மாதிரி இருக்கும். அது பாடல்னு சொல்லியிருப்பேன், அது எல்லாம் வரிகள். ஏன்னா நம்ம உரைநடை அதை நான் வந்து பாடல்னு சொல்லியிருப்பேன், அது எல்லாமே வரிகள் தான். அது வந்து எந்த நூல்லேருந்து வந்து அந்த வரிகள் எடுக்கப்பட்டிருக்கும், அந்த நூலோட ஆசிரியர் யார், இதான் அதில் வந்து மெயின். அதை கரெக்டாக படிச்சிட்டோன்னா எந்த ஒன் வேர்டு அதுலேருந்து கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணலாம். ப்ளஸ் இந்த நூலாசிரியர், அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் உள்ளது. ஸோ இந்த லெசனில் உள்ள எல்லா ஒன் வேர்டும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.